हाय फ्रेंड्स वेलकम टू கற்பகம் சேனல்। இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆர்கார் ஃப்ரைட் ஆல் நம்ம பெங்காலி ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க। ஆர்கார் ஃப்ரைட் ஆல் பண்றதுக்கு நான் 100 கிராம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க। இப்போ இதல வந்து 2 ஏலக்காய், 4-5 மிளகு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, மீடியம் சைஸ் தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1ங்க, जीरकतूल अரை स्पून, करी मसाला तूल अரை स्पून, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பியூர் மிளகாத்தூள் பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போட்டுக்கங்க, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன்ங்க, ஒரு 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இத வந்து நம்ம கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கலாங்க। இந்த மாதிரி அரைச்சுக்குங்க, ரொம்ப நைஸா அரைக்க கூடாது। இதுக்கு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க। அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க। அது ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்। நம்ம நார்மலாக பருப்பு சாம்பார், பருப்பு குழம்பு இந்த மாதிரி பண்ணியிருப்போங்க। இந்த மாதிரி ஒருக்கா வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க। இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணுங்க। அந்த தண்ணிலாம் வற்றிட்டு லைட்டாக பிடிக்கிற மாதிரி வரணும் பாத்திரத்தில், அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்। இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே நெய்யில் ஃப்ரை பண்ணுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும்। நெய் இல்லைன்னா தேங்காய் 1 ஸ்பூன் தேங்காய் விட்டு ஃப்ரை பண்ணுங்க। நல்லா ஃப்ரை பண்ணணும், ஃப்ரை தான் டேஸ்ட்டே கொடுக்கறது நம்ம அந்த குழம்புக்கு। இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க। பாருங்கள், நம்ம அந்த தண்ணிலாம் வற்றிடுச்சு, அந்த பருப்பு தண்ணி, அந்த தக்காளி போட்டது எல்லாமே வத்திடுச்சு பாருங்க। இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க। நான் 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க। இப்போ தட்டு போட்டு மூடிடலாங்க। அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கரமிச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்। கொதிச்சிட்டு இருக்குங்க। இப்போ ஒரு கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம்। இன்னும் வேகணுங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கரமிச்சு பார்க்கலாம்। பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க। இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க। தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்ங்க, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 காஞ்ச மிளகாய், கஸ்தூரி மெத்தி தேவையான அளவு। தாளிக்கிற கரண்டி வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க। இப்போ இது இதில் போட்டுக்கலாங்க। கறியிட போதுங்க। இந்த கரண்டி உள்ளேயே விட்டுறணுங்க, விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கரமிச்சு நம்ம எடுத்துக்கலாம்। இப்போ நம்ம ஃப்ரைட் ஆல் ரெடிங்க। இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க। நம்ம ஃப்ரைட் ஆல் ரெடிங்க। இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்। இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்। ஓகே, தேங்க்யூ।